ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கான 15ஆம் நாள் குறிப்பு. நேற்றுக்கு உள்ளம் என்ற கண்ணாடியை அழுக்கு இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஞான ஒளி நமக்கு வந்தாலும் என் உள்ளத்தின் அழகை பார்க்கணுன்னா என் உள்ளம் என்ற கண்ணாடியை அழுக்கு இல்லாமல் அசுத்தம் இல்லாமல் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதற்கு திடத்தன்மை இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய லகனை பாபாட்ட கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தேன். 3 மந்திரம் சொல்லியிருந்தேன். பாபா இன்னைக்கு என்ன குறிப்பு கொடுக்குறாங்கன்னா, என் உள்ளத்தின் அழகை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, என் உள்ளத்தின் அழகு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்போதான் புரிய ஆரம்பிக்கும். ஆத்மா அனாதி, பாபா அனாதி, இந்த ட்ராமா அனாதி அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஆத்மாவும் அழியாதது, இந்த தேகம் அழிஞ்சு போயிடும், ஆனால் அந்த ஆத்மா அழியாது. பாபா எப்போவுமே அழிவில்லாதவர். அவர் பிறப்பிறப்பில் வராத ஒரு சக்திமான். அவருக்கு அழிவே கிடையாது. அவருடைய குழந்தை நாமும் அழிவில்லாதவர்கள். அதே மாதிரி இந்த ட்ராமாவும் அழிவில்லாதது. இந்த ட்ராமாவுக்கும் அழிவு கிடையாது. அப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும், அழிவில்லாத நான் அழிவில்லாத நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நாடகத்தை அழிவில்லாத சக்திமானிடமிருந்து சக்தியை பெற்று நான் அழிவில்லாதவன், அழிவற்ற நாடகத்தை நடிக்கிறேன். ஆழம் புரிஞ்சுக்கணும். அப்போ அழிவில்லாதவன் அழிவில்லாத நாடகத்தை அழிவில்லாத சக்திமானிடமிருந்து பெற்று என்னுடைய நடிப்பை நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது புரிய வரும்போது அழியக்கூடிய விஷயங்கள் மீது நாட்டம் செல்லாது. ஆழம் புரிஞ்சுக்கணும். இப்போ அழிவே இல்லாத நான் அழியக்கூடிய விஷயங்கள் மேலே ஆசைப்படுவேனா அப்படின்ற விஷயம் நமக்குள்ள புரிய வரும்போது சக்தி பாபாக்கிட்டேருந்து முழுமையாக வாங்கிக்கிட்டே இருக்க தன்மை வந்துடும். அந்த தன்மை முழுமையாக வந்துருச்சுன்னா நம்ம நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் தன்மையும் மிக ஒளிமிக்கதாக இருக்கும். மிக ஒளிமிக்கமான. அப்போ தான் பாபா சொல்லுவாருங்க இல்லையா, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாருன்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி மிக ஒளிமயமாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு வழியை காட்டக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு வழியை காட்டும், மற்றவர்களுக்கும் அது வழியை காட்டும். அதன் மூலம் ஆத்மாவும், பாபா சொல்லுவாங்க இல்லையா, சன் ஷோஸ் ஃபாதர், ஃபாதர் ஷோஸ் சன். மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றான், தந்தை மகனை காண்பிக்கின்றார். தந்தை மகனை காண்பிக்கின்றார், மகன் தந்தையை வெளிப்படுத்துகின்றான். அந்த தன்மை வந்துருச்சுன்னா அந்த ஒளி, ஞான ஒளி நமக்கும் பிரத்யட்சமாகும். அது பலனளிக்கும், அது வழியை காட்டும், மற்றவர்களுக்கும் அது வழியை காண்பிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.